உங்களுக்கு அமைதி உரித்தாக. அன்பந்தர்களே, மரியன்னையின் ஓராண்டில் வீடியோ வேலை வாசிப்பு திட்டத்தின் 276ஆம் நாளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம கவுண்டவுன் என்னுடைய 89ஆம் நாளுக்குள் நம்ம நுழைந்திருக்கோம். இன்னும் 89 டேஸ் தான் அன்பந்தர்களே. 89 நாட்களில் நம்ம பைபிளை வாசித்து முடிச்சிருவோம். இன்றைக்கி நம்ம நெகேமியா புத்தகத்தினுடைய 4ஆம் பகுதி, எஸ்ரா நெகேமியா புத்தகத்தின் 4ஆம் பகுதிக்குள்ளே நம்ம நுழைய போகிறோம் அன்பந்தர்களே. இன்றைக்கி 8ஆம் அதிகாரம் வாசிப்போம். எஸ்தர் கிரேக்கத்தில் இன்றைக்கி 3ஆம் அதிகாரம் மட்டும் வாசிப்போம். அதே போல் நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் துவங்கியிருக்கோம் இல்லையா, அதில் இன்றைக்கி 5லிருந்து 8 வசனங்கள் வாசிப்போம் அன்பந்தர்களே. அன்பந்தர்களே, கோயிலை கட்டியாச்சு, மக்களினுடைய ஆன்மீக வாழ்க்கையை நம்ம கட்டி எழுப்பியாச்சு. அதுக்கப்புறம் எருசலேமின் மதில்களை கட்டியாச்சு. இப்போ 4வது என்ன, எல்லாமே பர்ஃபெக்ட் ஆகிடுச்சு. இப்போது திரும்பி ஆண்டவருக்கான வழிபாடை நம்ம செலுத்தணும். உடன்படிக்கையை திரும்பி இவங்க புதுப்பிப்பாங்க. கவர்னன்ட் ரினியூவல் நடக்கும். கூடார திருவிழாவை கொண்டாடுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு எப்படி கோயில் கட்டப்பட்ட போது அவங்க பாஸ்கா உணவை கொண்டாடினார்கள், இன்றைக்கி நம்ம வாசிப்போம் கூடார திருவிழா, ஃபீஸ்ட் ஆஃப் டேபர்நாக்கிள்ஸ். அந்த ஒரு அழகான விழாவை அவங்க இன்றைக்கி ஏறெடுத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவாங்க அன்பர்களே. இது எப்போ முடியுது? இந்த செவரு கிட்டத்தட்ட 2 மாதங்களுக்கு கொஞ்சம் குறைவு தான், ஒரு 52 நாட்கள். ஸோ அந்த நாட்களுக்கு இவங்க வேலை செஞ்சு கடைசியாக 7ஆம் மாதம், திரும்ப அந்த முழுமையை குறிக்கக்கூடிய 7ஆம் என்ற எண்ணில் அந்த 7ஆம் மாதம் எஸ்ரா நெகேமியா வழியாக அந்த செவரெல்லாம் கட்டி முடித்ததுக்கப்புறம் இவங்க கூடார திருவிழாவை இன்றைக்கி கொண்டாடுறத நம்ம இன்றைக்கி நெகேமியா 8ல் வாசிப்பான் வந்தவர்களே. திரும்ப பாருங்களேன், மக்கள் ஒன்றிணைகிறது, அவங்கள யாருன்னு அவங்க கண்டுபிடிக்கிறது, அவங்களுடைய அடையாளம் எங்கே தெரியுமா இருக்கு அன்பர்களே? எப்போ அவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து கடவுளுக்கு சரியான வழிபாடை அவர்கள் ஏறெடுக்கிறாங்களோ அப்போ தான். எப்போ இவங்க கடவுளை விட்டுட்டு அவங்களுடைய வாழ்க்கையில் உலகத்தின் பிரகாரம் போய் அவங்களுக்கு ஒரு சிலையை, நம்மளை போல் நம்மளும் அந்த நிறைய ஒவ்வொரு சிலையை நம்ம தேர்ந்தெடுத்து வச்சுக்கிறோம். அந்த மாதிரி போகும்போதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் கஷ்டங்களும் துன்பங்களும் பிரச்சனைகளும் தான். அது கடவுள் அனுமதிக்கிறார். சில சமயம் நம்ம செஞ்ச செயல்களினுடைய விளைவாகவும் வருது. பட் எப்பப்பெல்லாம் we are giving the right worship, right praise, சரியான வழிபாடு, சரியான இறை புகழ்ச்சி நம்ம எப்பப்பெல்லாம் கொடுக்குறோமோ, நம்ம மனசு முழுசும் கடவுள் பக்கம் திரும்பி இருக்கோம், பிளவுபடாமல், அப்போல்லாம் சந்தோஷம். பைபிள் பாருங்களேன், பழைய ஏற்பாட்டில் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல மட்டும்தான் அப்பப்போ தான் மக்கள் மகிழ்ந்தார்கள், சந்தோஷமாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி வருவான் அன்பர்களே. இன்றைக்கி நம்ம அதை வாசிப்போம். ஞாபகம் இருக்கா? இதுக்கு முன்னாடி ஆதாமோட ஆண்டவர் உறவாடி கொண்டிருந்தார். அந்த சாயங்கால வேளையில் இழந்தார் பாவத்தினால. அதுக்கப்புறம் பாருங்கள், மோசே சீனாய் மலையில் அந்த உடன்படிக்கை ரத்தத்தால் தெளிக்கிறாங்க. மக்கள் சொல்கிறாங்க, நாங்கள் எல்லாம் கண்டிப்பாக ஆண்டவருடைய கட்டளைகளை கடைபிடிப்போம். அவருடைய கட்டளைகள்லாம் மோசே எடுத்து வைக்கிறார். மக்கள் எல்லாம் ஒரே குரலாக நாங்கள் கடைபிடிப்போன்றாங்க. எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து கடவுளை வழிபடுறாங்க, பலி செலுத்துகிறாங்க, கடவுளை வழிபடுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து குடும்பமாக உணவு உண்டு சந்தோஷமாக வாழ்கிறாங்க. ஏன் அதை இழக்கணும்? யோசுவா அதுக்கப்புறம் அவருடைய காலத்தில், தாவீது அதுக்கப்புறம் அந்த உடன்படிக்கை பேலையெல்லாம் கொண்டு வந்ததுக்கப்புறம் எல்லாருக்கும் ஆசி வழங்குறாரு. எல்லா மக்களும் குடும்பமாக சாப்பிட்றாங்க. தாவீது எல்லாருக்கும் போய் அப்பங்களை வழங்குகிறார். சந்தோஷமாக இருக்கிறாங்க மக்கள். ஒரு சில இடங்களில் எப்பெல்லாம் அவங்க கரெக்டாக ஆண்டவரை வழிபடுறாங்களோ அப்போல்லாம் பைபிள் தவறாமல் நமக்கு சுட்டி காட்டுது, மக்கள் சந்தோஷமாக இருந்தார்கள். ஆண்டவர் இயேசு சொல்கிறாரு, உங்கள் மகிழ்ச்சி முழுமையடைய நிறைவடைவே தான் நான் வந்திருக்கேன் அப்படின்றாரு. நம்ம அதை மிஸ் பண்ணுறோம் பாந்தர்களே. கடவுளை விட்டுட்டு போகிறோம், அடி வாங்குகிறோம், வருத்தப்படுறோம். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. இன்றைக்கி பாருங்கள், அவங்க காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் 4 நாள் கேட்குறாங்க. திருப்பி அடுத்த 4 நாள் மோசேயினுடைய சட்டத்தை வாசிக்கிறாங்க. நெகேமியாவும் எஸ்ராவும் சத்தமாக வாசிக்கிறாங்க. மக்கள் அதை கேட்குறாங்க. அன்பர்களே, இதை இறையியல் அறிஞர்கள், குறிப்பாக புனித பீடு இதை எப்படி பார்க்குறான்னா, நம்ம திருப்பலியில் பாருங்கள், இறைவார்த்தை வழிபாடு இருக்குது, லிட்டர்ஜி ஆஃப் வேர்ட். அதுக்கப்புறம் நற்கருணை வழிபாடு, லிட்டர்ஜி ஆஃப் யூக்கரிஸ்ட். நம்ம திருப்பலியை ரெண்டு பிரிவுகளாக பிரிக்கலாம் இல்லையா? ஸோ காணிக்கைக்கு அப்புறம் அது நற்கருணை வழிபாடாக மாறும். காணிக்கைக்கு முன்னாடி அது இறைவார்த்தை வழிபாடு. இந்த இறைவார்த்தை வழிபாடுக்கு இங்கே தான் வேர்கள் இருக்கு அன்பர்களே. இங்கேருந்து ஆரம்பிக்குது. இந்த யூதர்கள் பாருங்கள், பலிதான் செலுத்திட்டு இருந்தாங்க.
அதுக்கப்புறம் தான் அந்த தொழுகை கூடம்னு வருது தெரியுமா, சினகாக்ஸ். ஆண்டவர் இயேசு தொழுகை கூடத்தில் போய் கற்பித்தார்னு. இந்த சினகாக்லாம் கிடையாது பாருங்கள். அது இங்கேருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக தூங்குது. இந்த இவங்க நாடு கடத்துலேருந்து திரும்பி வந்ததுக்கப்புறம் தான் இந்த இறை வார்த்தையை வந்து மக்களுக்கு கற்றுத்தரணும், அப்போ தான் இவங்க வழி தவறி போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த சினகாக்ஸ் வருது, இந்த தொழுகை கூடங்கள். அங்கே வந்து இறை வார்த்தை. அதனால தான் ஆண்டவர் உள்ளே போகும்போது எசேயாவினுடைய சொற்லேடு கொடுக்கப்படுகிறது அந்த புத்தகம். ஸோ ஆண்டவர் அதை வாசிக்கிறார். ஸோ இறை வார்த்தையை வாசிச்சுட்டு நீங்கள் நம்ம வாசிப்போம் நெகேமியா 8. அதுக்கு எஸ்ரா வந்து விளக்க உரை கொடுப்பார். நெகேமியா விளக்க உரை கொடுப்பார் அன்பர்களே. ஸோ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். அப்போ நம்மளும் இதை தான் பண்ணுறோம். நமக்கு இறை வார்த்தை வாசிக்கப்படுது பழைய ஏற்பாட்டில், அதுக்கப்புறம் புதிய ஏற்பாட்டிலிருந்து வாசிக்கப்படுது, அப்புறம் நற்செய்தி வாசிக்கப்படுது. இதனுடைய தொடர்புகள் என்ன, இலக்கிய தொடர்பு என்ன, வரலாற்று பின்னணி என்ன, இது எப்படி நமக்கு ஆவிக்குரிய வகைகளை புரிஞ்சுக்கணும், இதில் எப்படி ஆண்டவரும் மாதாவும் இருக்கிறாங்க, இது எப்படி மறுவாழ்வுக்கு நமக்கு சம்மந்தப்பட்டு நம்மளுடைய அடுத்த நிலையான வாழ்க்கையை இது வந்து குறித்து காட்டுது. இதெல்லாம் குருவானவர் நமக்கு எடுத்து வைக்கும் போது இங்கே நெகேமியா எஸ்ராவினுடைய இந்த 8ஆம் அதிகாரத்தில் நடந்ததெல்லாம் நமக்கு வந்து நம்மளுடைய திருப்பலியோடு ஒப்பிட்டு நம்ம பார்க்கலாம் இன்றைக்கி. அது மட்டும் இல்லை பாருங்கள், அரசர்கள் குறிப்பேட்டில் இருக்கிறது போல் வழிபாடு தான் இங்கேயும் திரும்பவும் உச்சக்கட்ட ஒரு ஹை பாயிண்ட்டாக இருக்குது. அதையும் நம்ம இன்றைக்கி பார்ப்போம் நண்பர்களே. இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், இவங்களுக்கு அரசர் கிடையாது. ஸோ அரசர் இல்லாத ஆயின் இல்லாத ஆடுகளை போல் இருக்கிற இவங்க ஆண்டவரை வழிபடுவதில் அவர்கள் அமைதியும் எதிர்நோக்கியும் சந்தோஷத்தையும் பெற்றுக்கொள்கிறார்கள் நண்பர்களே. ஸோ புதிய உடன்படிக்கை மக்களாகிய நமக்கும் இது வந்து ஒரு அழகான ஒரு முன்னுதாரணமாக இருக்கும். இதில் இன்னொரு அழகான விஷயம் என்னென்னா, இவங்க வழிபாடு இந்த மோசேயின் சட்டத்தை வாசிக்கிறதுனால மக்கள் மனம் வருத்தப்பட்டு குத்தப்பட்டு அழுக ஆரம்பிப்பாங்க நண்பர்களே. மனமாற்றங்கள் ஏற்படும். எங்கெங்கெல்லாம் இறை வார்த்தை அறிவிக்கப்படுதோ கேட்குறோமோ, இப்போ பாருங்க பைபிள் வாசிச்சுட்டு இருக்கு, நம்ம மனசு கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டுருக்கு, நமக்கு தெரியல. ஆனால் கடவுள் மாற்றிக்கிட்டு இருக்காரு. நம்ம இந்த உலகத்தை பார்க்குற விதம் மாறிக்கிட்டு இருக்கு அன்பந்தர்களே, அழகாக மாறிக்கிட்டு இருக்கு. ஹீஸ் ஷேப்பிங் இஸ் குயவன், அந்த ஒரு மண்பானையை வணைவது போல் நம்மை வணைந்து கொண்டிருக்கிறார். சரி, எஸ்தர் புத்தகத்தில் இன்றைக்கி நம்ம என்ன வாசிக்க போகிறோம்? 3ஆம் அதிகாரத்தில் அந்த ஆமான் இருக்கார் இல்லையா, அந்த ஆமான் தான் அந்த கெட்டவர் இல்லையா, அவர் வந்து இன்றைக்கி அரசர் வந்து உயர்த்த போகிறார். அவருக்கு 2வது படியில் அவரை வைக்க போகிறார். மோர்திகாய்க்கு வந்து இவருடைய இந்த குணாதிசயம் பிடிக்காதனால அவர் வந்து இவருக்கு வணங்குறதில்ல, கடவுளுக்கு மட்டும்தான் வணங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதனால் என்ன நடக்குது, மோர்திகாய் யூதர்னு தெரிய வந்து இந்த ஆமான் மோர்திகாயை மட்டும் இல்லை இந்த யூத இனத்தையே அழிக்கணும். ஏன்னா இவங்க தான் இப்படி திமிராக இருக்கிறாங்க, இவங்களுக்குன்னு ஒரு சட்டத்தை வச்சுக்கிறாங்க, இவங்களுக்குன்னு ஒரு வழிபாடை வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவப்பட்டு அவரை கொல்ல ட்ரை பண்ணுறாங்க. அவர் மட்டும் இல்லை, இந்த யூத இனத்தையே கொல்றதுக்கு அரசரிடம் போய் பேரம் பேசி அவரை எப்படியோ வழி கொண்டு வந்து அர்த்தகஸ்தாவை ஒரு ஆணை பிறப்பிக்க வைக்கிறார். ஸோ அதெல்லாம் இன்றைக்கி நம்ம வாசிக்க போகிறோம் நண்பர்களே. இப்போ இந்த அரசர்கிட்ட போய் இந்த ஆமான் பேசும்போது நல்லா நோட் பண்ணி பாருங்கள், சாத்தான் நம்மக்கிட்ட இந்த மாதிரி தான் பேசுவோம். ஒரு நல்ல விஷயத்தை மாற்றி திரித்து இதே போல் பேசுவான் பாந்தர்களே. அதை இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். அதே போல் புரணி பேசுவான். யாராவது சொல்லுங்க, உங்களுக்கு ஒன்று தெரியுமா, விஷயம் தெரியுமா, புரணி. இப்படி யாராவது இந்த ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னாவே புரணி, தேவையில்லாதது, பாவம். யாரை பற்றியும் பேசக்கூடாது. அப்படி பேசணுன்னா நல்லது மட்டும் பேசணும். ஒருத்தர் இல்லாமல் அவங்கள பற்றி பேசணுன்னா நல்லது தான் பேசணும். ஸோ இன்றைக்கி இதெல்லாம் நம்ம பார்ப்போம் நண்பர்களே. தேவையில்லாத விஷயங்கள் இது மாதிரி போட்டு நான் என்னுடைய பதவியை காத்து வச்சுக்கணும். எவ்வளோ வேலை செய்கிற இடங்களில் நம்ம இன்றைக்கி கஷ்டங்கள் சந்திச்சுக்கிட்டு இருக்கோம் நண்பர்களே. ஏன் ஒருத்தர் இன்னொருத்தரை போட்டு கொடுத்து அந்த வேலையை காப்பாற்றிக்க ட்ரை பண்ணுறது சாத்தானினுடைய செயல்கள். ஆனால் நம்ம எஸ்தரை போல் தானியலை போல் நம்ம ஒழுக்கமாக இருந்தோன்னா, கடவுள் பக்கம் இருந்தோன்னா, நம்மை சூழ்ந்து வானதூதர்களை வைத்து நம்மை காத்துக்கொள்வார் ஆண்டவர். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆமான் மோர்திகாய் என்ன நடக்குது அப்படின்னா, இந்த மோர்திகாய் பாருங்கள், ஆக்சுவலாக பார்த்தோன்னா சவுலினுடைய வழிமரபில் வரக்கூடியவர். கீச்சினுடைய பேரப்பிள்ளை அப்படின்னா பெஞ்சமின் குலத்தை சார்ந்தவர். பெஞ்சமின் குலத்தை சார்ந்தவர் தான் அரசர் சவுல். பழைய ஏற்பாட்டில் 1 சாமுவேல் 10 வாசிக்கிறோம். இப்போ இந்த ஆமான் யார்? இவர் வந்து அமலேக்கியரை சார்ந்தவர். இந்த ஆககைட்டுன்னு வாசிக்கிறோம்ல, ஆகாக அரசனுடைய வழிமரபில் வரவங்க இவங்க தான் அமலேக்கியர்கள். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இந்த சவுல் இந்த அமலேக்கியர்களை இந்த ஆகாக அரசனுக்கு எதிராக போரிட்ட போது அவரை கொல்லாமல் அவருடைய அந்த பொருட்களை எல்லாம் ஆண்டவர் அழித்து எல்லாத்தையும் ஒழிக்கணுன்றாரு. இவர் அழிக்காமல் விட்டுருக்காரு.
அந்தனுடைய விளைவு பாருங்கள். அந்த வழிமரபில் வந்தவர் இன்னைக்கு இவங்க நாடு கடத்தப்பட்டு பல வருடங்கள் கழித்து, ஆனால் தாவீது அரசருக்கு ஒரு 1000 வருஷம் கழித்து, மக்கள் 1500 வருஷம் கழிச்சும் அதனோட விளைவுகளை சந்திச்சுட்ருக்காங்க பாருங்கள். ஒரு அரசன் தப்பு செய்தது அதனுடைய விளைவு. நாடு கடத்தலின் போதுலேருந்து திரும்பி வந்ததுக்கப்புறம் கூட இவ்வளோ பிரச்சனை அன்பானவர்களே அந்த நேரத்துலையும் நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ இதில் ஒரு வரலாற்று, அன்னைக்கு சவுல் ஆண்டவர் கொடுத்த உடன்படிக்கையை மீறினது இன்னைய வரைக்கும் அது பாதிச்சுக்கிட்டு இருக்குன்றதை நம்ம பார்க்குறோம். ஸோ பைபிளை நம்ம ஆழமாக வாசிக்கும் போது இந்த பின்னணி நமக்கு புரியும். ஏன் நாமான் இப்படி இந்த யூதர்களுக்கு எதிராக பண்ணுறாங்கன்னா, இது ஏற்கனவே அந்த அரக்க பாம்புக்கும் அந்த பெண்ணுக்கும் எதிராக இருக்கக்கூடிய சண்டை. திருவெளிப்பாடில் வாசிக்கிறோம்ல, இன்றும் திருச்சபையின் எதிரிகளுக்கும் இருக்கக்கூடிய சண்டை, நம்மளுடைய ஆன்மாவுக்கும் சாத்தானுக்கும் உலகத்திற்கும் உடம்புக்கு இருக்கக்கூடிய சண்டை நடந்துட்டு தான் இருக்கு அன்பாந்தர்களே. சரி அன்பாந்தர்களே, இன்றைய தினத்திற்கான இந்த விவிலிய ஆஸ்பதிக்குள்ளே நம்ம ஜெபத்தோடு இணையலாம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். தந்தை யாவை இறைவனை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசி பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். சுதனாகி ஆண்டவர் இயேசுவை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசி பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். தூய ஆவியானவரை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசி பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். நெகேமியா ஆகமம் அதிகாரம் 8. மக்கள் அனைவரும் ஒரே ஆள் என தண்ணீர் வாயிலுக்கு எதிரே இருந்த வளாகத்தில் ஒன்று கூடினர். ஆண்டவர் இஸ்ரவேலுக்கு கொடுத்த மோசேயின் திருநூலை கொண்டு வருமாறு திருநூல் வல்லுனர் எஸ்ராவை வேண்டினர். அவ்வாறே 7ஆம் மாதம் முதல் நாள் குரு எஸ்ரா ஆடவர், பெண்டிர், புரிந்து கொள்ளும் ஆற்றலுள்ள சிறுவர் அனைவரும் அடங்கிய சபை முன்னிலையில் திருநூலை கொண்டு வந்தார். தண்ணீர் வாயிலுக்கு முன் இருந்த வளாகத்தில் காலை முதல் நண்பகல் வரை ஆடவரையும் பெண்டிரையும் புரிந்து கொள்ளும் ஆற்றலுள்ள சிறுவரையும் பார்த்து அதை உரக்க வாசித்தார். எல்லா மக்களும் திருநூலுக்கு செவி கொடுத்தனர். திருநூல் வல்லுனரான எஸ்ராவோ இதற்காக செய்யப்பட்ட மரமேடையின் மேல் நின்று கொண்டிருந்தார். அவருக்கு அருகே வலப்பக்கத்தில் மத்தித்தியா, சேமா, அனாயா, உரியா, இல்கியா, மாசேயா ஆகியோரும், இடப்பக்கத்தில் பெதாயா, மிசாவேல், மல்கியா, ஆசும், அசுபதீனா, செக்கரியா, மெகல்லாம் ஆகியோரும் நின்று கொண்டிருந்தார்கள். எஸ்ரா மக்களை விட உயரமான இடத்தில் நின்றதால் அவர் திருநூலை திறந்தபோது எல்லா மக்களும் அதை பார்த்தார்கள். திருநூலை திறந்தபோது எல்லா மக்களும் எழுந்து நின்றார்கள். அப்பொழுது எஸ்ரா மாபெரும் கடவுளாகிய ஆண்டவரை வாழ்த்தினார். மக்கள் எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆமேன், ஆமேன் என்று பதிலுரைத்தார்கள். பணிந்து முகங்குப்புற விழுந்து ஆண்டவரை தொழுதார்கள். மேலும் லேவியரான இயேசுவா, பானி, செரேபியா, யாமின், கூபு, சபத்தாய், ஓதியா, மாசேயா, கெலிட்ரா, அசரியா, யோசபாத்து, அனான், பெலாயா ஆகியோர் சட்டத்தை மக்களுக்கு விளக்கினார்கள். மக்கள் அங்கேயே நின்று கொண்டிருந்தார்கள். மக்களுக்கு புரியும்படி தெளிவாகவும் பொருளோடும் கடவுளின் திருச்சட்டத்தை உரக்க வாசித்தார்கள். ஆதலால் மக்களும் வாசிக்கப்பட்டதன் பொருளை புரிந்து கொண்டனர். ஆளுநர் நெகேமியாவும்
குருவும் திருநூல் வல்லுனருமாகிய எஸ்ராவும் விளக்கம் கூறிய லேவியர்களும் மக்கள் அனைவரையும் நோக்கி, இன்று கடவுளாகிய ஆண்டவரின் புனித நாள், எனவே நீங்கள் அழுது புலம்ப வேண்டாம் என்றனர். ஏனெனில் மக்கள் அனைவரும் திருச்சட்டத்தின் சொற்களை கேட்டதிலிருந்து அழுது கொண்டிருந்தார்கள். அவர் அவர்களை பார்த்து, நீங்கள் போய் கொழுத்தவற்றை உண்டு இனிய திராட்சை ரசத்தை குடியுங்கள். எதுவும் தயார் செய்யாதவருக்கு சிறிது அனுப்பி வையுங்கள். ஏனென்றால் நம் ஆண்டவரின் புனித நாள் இதுவே. எனவே வருந்த வேண்டாம், ஏனெனில் ஆண்டவரின் மகிழ்வே உங்களது வலிமை என்று கூறினார். எனவே லேவியர் எல்லா மக்களையும் நோக்கி, அமைதியாயிருங்கள், ஏனெனில் இன்று புனித நாள், துயரம் கொள்ளாதீர்கள் எனச் சொல்லி அழுகையை அமர்த்தினார்கள். எல்லா மக்களும் அவர்களுக்கு கூறப்பட்ட வார்த்தைகளை புரிந்து கொண்டதால் உண்ணவும் குடிக்கவும் உணவு அனுப்பவும் மகிழ்ச்சி கொண்டாடவும் புறப்பட்டுச் சென்றார்கள். இரண்டாம் நாள் அனைத்து மக்களின் குலத் தலைவர்களும் குருக்களும் லேவியர்களும் திருநூல் வல்லுனரான எஸ்ராவிடம் திருச்சட்டத்தின் சொற்களை கற்றுக்கொள்ள கூடி வந்தார்கள். அப்பொழுது அவர்கள் 7ஆம் மாத திருவிழா காலத்தில் இஸ்ரேல் மக்கள் கூடாரங்களில் தங்கியிருக்க வேண்டும் என்று ஆண்டவர் மோசே வழியாக தந்த கட்டளை திருச்சட்டத்தில் எழுதியிருக்க கண்டார்கள். ஆகையால் திருச்சட்டத்தில் எழுதியுள்ளபடி கூடாரங்கள் அமைப்பதற்கு மலைகளுக்கு சென்று ஒலிவக் கிளைகள், காட்டு ஒலிவக் கிளைகள், மிருதுச் செடி கிளைகள், பேரீச்ச ஓலைகள் மற்றும் அடர்ந்த மரக்கிளைகளையும் கொண்டு வாருங்கள் என்று தங்களுடைய நகரங்கள் எல்லாவற்றிலும் எருசலேமிலும் பறைசாற்றி அறிவிக்கச் செய்தார்கள். எனவே மக்கள் புறப்பட்டுச் சென்று அவற்றை கொண்டு வந்தார்கள். ஒவ்வொருவரும் தம் வீட்டின் மேல் மாடியிலும் தங்கள் முற்றங்களிலும் கடவுளின் இல்ல முற்றங்களிலும் தண்ணீர் வாயில் வளாகத்திலும் எப்ராயிம் வாயில் வளாகத்திலும் தமக்கு கூடாரங்கள் அமைத்துக் கொண்டார்கள். அடிமைத்தனத்திலிருந்து திரும்பி வந்திருந்த சபையார் அனைவரும் கூடாரங்கள் அமைத்து அக்கூடாரங்களில் தங்கினர். நூனின் மகன் யோசுவாவின் காலத்திலிருந்து அன்று வரை இஸ்ரேல் மக்கள் இவ்விதம் செய்ததில்லை. அன்று பெருமகிழ்ச்சி நிலவியது. எஸ்ரா முதல் நாள் தொடங்கி கடைசி நாள் வரை கடவுளின் திருச்சட்ட நூலை உரக்க வாசித்தார். அவர்கள் 7 நாள் அளவும் திருவிழா கொண்டாடினர். சட்ட ஒழுங்கின்படி 8ஆம் நாள் பெரும் சபையை கூட்டினர். எஸ்தர் ஆகமம் அதிகாரம் 3. இதன் பின் அர்தக்சஸ்தா மன்னர் பூகை எனும் அம்மதாத்தாவின் மகனுமான ஆமானை பெருமைப்படுத்தி தம் நண்பர்களிடையே மிகச் சிறந்த இடத்தை அவனுக்கு வழங்கினார். மன்னரின் கட்டளைப்படி அரண்மனையில் பணிபுரிந்த அனைவரும் அவனுக்கு வணக்கம் செலுத்தினர். ஆனால் மொர்தெகாய் அவனுக்கு வணக்கம் செலுத்தவில்லை. நீர் ஏன் மன்னரின் கட்டளைக்கு கீழ்ப்படிவதில்லை என்று அரண்மனையில் பணிபுரிந்தவர்கள் மொர்தெகாயை வினவினார்கள். இவ்வாறு அவர்கள் அவரை ஒவ்வொரு நாளும் கேட்டு வந்தார்கள். ஆனால் அவர் அவர்களுக்கு செவி சாய்க்கவில்லை. எனவே மன்னரின் கட்டளைக்கு அவர் பணிய மறுப்பதாக ஆமானிடம் அவர்கள் அறிவித்தார்கள். தாம் ஒரு யூதர் என்று அவர் அவர்களுக்கு தெரிவித்திருந்தார். தனக்கு மொர்தெகாய் வணக்கம் செலுத்தாததை அறிந்த ஆமான் கடும் சீற்றம் கொண்டான். அர்தக்சஸ்தாவின் ஆட்சிக்கு உட்பட்ட யூதர்கள் அனைவரையும் அடியோடு அழித்துவிட சூழ்ச்சி செய்தான். அர்தக்சஸ்தாவினுடைய ஆட்சியின் 12ஆம் ஆண்டில் மொர்தெகாயின் இனம் முழுவதையும் ஒரே நாளில் அழிப்பதற்கு ஏற்ற நாளையும் மாதத்தையும் அறிந்து கொள்ள சீட்டு குலுக்கி போட்டு பார்த்து ஆமான் ஒரு முடிவுக்கு வந்தான். இவ்வாறு சீட்டு குலுக்கல் முறையில் ஆதார் மாதம் 14ஆம் நாளை தெரிவு செய்தான். அர்தக்சஸ்தா மன்னரிடம் ஆமான், உமது பேரரசெங்கும் உள்ள பல மக்களினத்தாரிடையே
ஓர் இனம் சிதறுண்டு வாழ்கிறது. மற்ற இனங்களின் சட்டங்களினின்று அவர்களின் சட்டங்கள் மாறுபட்டவை. அவர்கள் மன்னரின் கட்டளைகளை கடைபிடிப்பதில்லை. எனவே மன்னர் அவர்களை இப்படியே விட்டு வைப்பது நல்லதல்ல. மன்னருக்கு விருப்பமானால் அவர்களை அழிப்பதற்கு அவர் ஓர் ஆணை பிறப்பிக்கட்டும். அவ்வாறாயின் நான் அரச கருவூலத்தில் 400 டன் வெள்ளியை செலுத்துவேன் என்று கூறினான். அப்போது மன்னர் தம் கணையாழியை கழற்றி யூதருக்கு எதிரான ஆணையில் முத்திரையிடுவதற்காக அதை ஆமானிடம் கொடுத்தார். பணத்தை நீரே வைத்துக் கொள்ளும், அந்த இனத்தாரை உம் விருப்பப்படியே நடத்திக் கொள்ளும் என்று மன்னர் அவனிடம் சொன்னார். எனவே முதல் மாதம் 13ஆம் நாள் மன்னரின் எழுத்தர்கள் வரவழைக்கப்பட்டார்கள். இந்தியா முதல் எத்தியோப்பியா வரை இருந்த 127 மாநிலங்களின் படை தலைவர்களுக்கும் ஆளுநர்களுக்கும் அர்தக்சஸ்தா மன்னரின் பெயரால் ஆமான் விதித்தவாறே அந்தந்த மாநில மொழியில் எழுதினார்கள். 12ஆம் மாதமாகிய ஆதார் மாதத்தில் ஒரே நாளில் யூத இனத்தை அடியோடு அழித்து அவர்களின் செல்வத்தை கொள்ளையிடுமாறு அர்தக்சஸ்தாவின் பேரரசெங்கும் தூதர் வழியே அரசாணை அனுப்பி வைக்கப்பட்டது. பின்வருவது அம்மடலின் நகலாகும். இந்தியா முதல் எத்தியோப்பியா வரை உள்ள 127 மாநிலங்களின் ஆளுநர்களுக்கும் அவர்களுக்கு கீழ் பணிபுரியும் அலுவலர்களுக்கும் அர்தக்சஸ்தா மாமன்னர் எழுதுவது. பல நாடுகளுக்கு மன்னரும் உலகம் முழுமைக்கும் தலைவருமாகிய நான் அதிகார செருக்கின்றி நேர்மையோடும் பரிவோடும் ஆட்சி புரிந்து என் குடிமக்களை எப்போதும் குழப்பமின்றி வாழச் செய்யவும், என் பேரரசில் நாகரிகம் நிலவச் செய்யவும், நாட்டின் கடை எல்லை வரை மக்கள் பாதுகாப்பாக பயணம் செய்ய வழிகோலவும், எல்லா மனிதரும் விரும்பும் அமைதியை நிலைநாட்டவும் திட்டமிட்டிருந்தேன். இத்திட்டத்தை எவ்வாறு செயல்படுத்துவது என்று என் ஆலோசகர்களை கேட்டேன். அப்போது நம்மிடையே நுண்ணறிவாற்றல் மிக்கவரும் இடையறாத நல்லெண்ணமும் மாறாத உண்மையும் கொண்டு விளங்குபவரும் நமது பேரரசில் 2ஆம் இடத்தை வகிப்பவருமான ஆமான் உலகில் உள்ள பல மக்களினத்தாரிடையே பகைமை உணர்வு கொண்ட ஓர் இனம் கலந்து வாழ்கிறது. அது மற்ற இனங்களின் சட்டங்களுக்கு மாறானவற்றை கடைபிடித்து மன்னர்களின் ஆணைகளை தொடர்ந்து மீறி வருகிறது. இதனால் நாம் மனமாற விரும்பும் வகையில் பேரரசின் ஒருமைப்பாட்டை நடைமுறைப்படுத்த முடியவில்லை என்று நம்மிடம் தெரிவித்தார். எல்லா இனங்களிலும் இந்த இனம் மட்டுமே தொடர்ந்து அனைவருக்கும் எதிராக செயல்பட்டு வருவதையும் அந்நியமான பழக்க வழக்கங்களையும் சட்டங்களையும் பின்பற்றி வருவதையும் நமது நலனுக்கு எதிராக தீயென நினைத்து கொடிய குற்றங்களை புரிவதால் நிலையான ஆட்சிக்கு ஊறு விளைவித்து வருவதையும் நாம் அறிவோம். எனவே எம் ஆணை பேராளரும் உங்களின் 2ஆம் தந்தையுமாகிய ஆமான் உங்களுக்கு எழுதியுள்ள மடலில் குறித்துள்ளவர்களையும் அவர்களின் மனைவி மக்களையும் இவ்வாண்டு 12ஆம் மாதமாகிய ஆதார் மாதம் 14ஆம் நாள் எவ்வகை பரிவும் இரக்கமும் இன்றி யாரையும் விட்டுவிடாமல் அனைவரையும் பகைவரின் வாளால் கொன்றொழிக்குமாறு நாம் ஆணை பிறப்பித்துள்ளோம். இவ்வாறு நீண்ட காலமாக எதிர்ப்பு மனப்பான்மை கொண்டுள்ள அவர்கள் ஒரே நாளில் வன்முறையில் கொல்லப்பட்டு பாதாளத்தில் தள்ளப்படுவார்கள். இதனால் நமது பேரரசில் இனிமேல் குழப்பம் ஒழிந்து நிலையான அமைதி நிலவும். இம்மடலின் நகல் ஒவ்வொரு மாநிலத்திலும் வெளியிடப்பட்டது. அந்த நாளுக்கு முன்னேற்பாடாய் இருக்குமாறு பேரரசின் எல்லா இனத்தாருக்கும் ஆணை பிறப்பிக்கப்பட்டது. இவ்வாணை சூசாவிலும் விரைவில் அறிவிக்கப்பட்டது. மன்னரும் ஆமானும் குடிமயக்கத்தில் ஆழ்ந்தனர். நகரமோ குழப்பத்தில் ஆழ்ந்தது. நீதிமொழிகள் அதிகாரம் 21. திட்டமிட்டு ஊக்கத்துடன் உழைப்பவரிடம் செல்வம் சேரும் என்பது திண்ணம். பதற்றத்துடன் வேலை செய்பவர் பற்றாக்குறையில் இருப்பார். ஒருவர் பொய் பேசி சேர்க்கும் பொருள் காற்றாய் பறந்துவிடும். அவரது உயிரையும் அது வாங்கிவிடும்.
பொல்லார் நேர்மையானதை செய்ய மறுப்பதால் அவர்களது கொடுமை அவர்களையே வாரிக்கொண்டு போகும். குற்றம் செய்பவர் வழி கோணலானது, குற்றமற்றவர் செய்கை நேர்மையானது. ஆமேன். ஆண்டவரே, இந்த நாளுக்கான இந்த அழகான இறைவார்த்தை பகுதிக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் வாசிக்கப்பட்ட போது பழைய இஸ்ரேல் மக்களினுடைய மனங்களுக்கு குத்தப்பட்டு அவங்க மனமாறினாங்க, உங்களுக்கு வழிபாடு செலுத்தினாங்க, உண்மை மட்டுமே அன்பு செய்தார்கள், மனமகிழ்ச்சியோட வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. அதே போல் அப்பா, நாங்களும் உங்களுடைய இறைவார்த்தை இன்றைக்கி இந்த பைபிள் இத்தனை வருஷங்களுக்கு கடந்து எங்கள் கையில் கிடச்சிருக்குன்னா அதுக்கு நீங்கள் சிந்தின ஒவ்வொரு துளி ரத்தமும் அதுக்கு காரணம் ஆண்டவரே. இந்த பைபிளை நாங்கள் எங்கள் மனசுக்கு நெருக்கமாக எங்கள் நெஞ்சோடு கட்டிப்பிடிச்சி இந்த திருச்சட்டத்தை இரவும் பகலும் அதை தியானிச்சு எங்கள் உயிரிலும் மேலாக அதை அன்பு செய்து அதன்படி வாழ எங்களுக்கு அருள் தாரும் ஆண்டவரே. அதன் வழியாக எங்களுடைய மனங்கள் குத்தப்படட்டும், நாங்கள் மனமாற்றம் அடையணும். அம்மா, புதிய எஸ்தர் ஆகிய நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய இந்த சாத்தானின் சோதனைகள் இதெல்லாம் நாங்கள் கடைபிடிக்க தடையாக இருக்கக்கூடிய விஷயங்களை எங்களுக்கு உணர்த்தி அந்த கண்ணிகளிலிருந்து எங்களை பாதுகாத்தருளும் அம்மா. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். அன்பர்களே, இன்றைக்கி பாருங்கள், அழகான அந்த இறை வார்த்தை வழிபாடை நம்ம இன்றைக்கி வாசிக்கிறோம். நெகேமியா 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். காலை முதல் நண்பகல் வரை ஆடவர்களும் பெண்களும் புரிந்து கொள்ளும் ஆற்றல் உள்ள சிறுவர்களும் அதை உறக்க வாசித்தனர். எல்லா மக்களும் திருநூலை செவி கொடுத்தனர். அன்பர்களே, யோசிச்சு பாருங்களேன், காலையிலேருந்து மதியானம் வரைக்கும் நின்றுக்கிட்டே கேட்டுட்டு இருந்திருக்காங்க அன்பர்களே. எவ்வளோ ஒரு வாஞ்சை பாருங்கள். அப்படின்னா அந்த நாடு கடத்துலேருந்து திரும்பி வந்தது எவ்வளோ மாற்றிருக்கு பாருங்கள் மக்களை. அதுக்கப்புறம் பாருங்கள், எஸ்ரா மக்களை விட்டு உயரமான இடத்தில் நின்றதால் அவர் திருநூலை திறந்தபோது எல்லா மக்களும் அதை பார்த்தார்கள். திருநூலை திறந்தபோது எல்லா மக்களும் எழுந்து நின்றார்கள். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நண்பர்களே. நம்மளும் இப்படி தான் நற்செய்தி வாசகத்தை எழுந்திருச்சு நிற்கிறோம் பாருங்களேன். அங்கே குருவானவர் எஸ்ராவை போல் அந்த இடத்துல எஸ்ரா நிற்கிறது போல் நம்ம குருவானவர் அந்த இடத்துல முன்னாடி நின்று உயர்ந்த இடத்துல நின்று அந்த மறைநூலை திறக்கிறாரு. நெகேமியா 8 இப்பயும் நடக்குது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். அதுக்கப்புறம் 6ஆம் வசனம் பாருங்கள். அப்பொழுது எஸ்ரா மாபெரும் கடவுளாகிய ஆண்டவரை வாழ்த்தினார். நம்மளும் அதனால தான் வாழ்த்துறோம் பாருங்கள். திறந்ததுக்கப்புறம் ஒரு வாழ்த்து, ஆண்டவர் உங்களோடு இருப்பாராகன்றப்ப ஒரு வாழ்த்து, இது ஆண்டவரின் அருள்வாக்குன்றதுப்போ ஒரு வாழ்த்து. எவ்வளோ அழகாக பாருங்க. அதே மாதிரி மக்கள் எல்லோரும் கைகளை உயர்த்தி ஆமேன் ஆமேன் என்று பதில் உரைத்தார்கள். பணிந்து முகம் குப்புற விழுந்த ஆண்டவரை தொழுதார்கள். ஆனால் இந்த பாவம் பழைய இஸ்ரேல் மக்களுக்கு நற்கருணை இல்லை அன்பர்களே. அதனால் அவங்க இறை வார்த்தைக்கே பணிஞ்சு முகம் குப்புற விழுந்தாங்க. நம்ம இறை வார்த்தைக்கு எந்திரிச்சு நிற்கிறோம். நம்மளுடைய சிலுவை நம்ம நெத்தியிலையும் நம்மளுடைய வாயிலும் நம்மளுடைய இதயத்திலையும் போட்டு நம்மை ஆசீர்வதிக்கிறோம், தயார்படுத்துகிறோம், தூய்மைப்படுத்துகிறோம். ஆனால் நம்ம முகம் குப்புற விழுவது பைபிளுக்கு அல்ல. முகம் குப்புற விழுவது அந்த பைபிளில் இருக்கக்கூடிய வார்த்தை மாமிசமானார். அந்த மாமிசம் அப்பமானார். அந்த அப்பமாகிய ஆண்டவர் இயேசுவிடம். அதுக்கப்புறம் பாருங்கள் நண்பர்களே, 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் பாருங்கள். நம்ம இந்த மறைவுரைகள் எங்கே ஆரம்பிக்குதுன்னு பாருங்கள். மக்களுக்கு புரியும்படி தெளிவாகவும் பொருளோடும் கடவுளின் திருச்சட்டத்தை உறக்க வாசித்தார்கள். ஆதலால் மக்கள் வாசிக்கப்பட்டதன் பொருளை புரிந்து கொண்டார்கள். அன்பர்களே, இந்த விஷயம்லாம் நம்மளுடைய திருச்சபையில் நிறைய இப்போ குறையப்படுது. கடவுள் ஒரு நாள் திரும்பி கொண்டு வருவார்னு நினைக்கிறேன். அதை எடுத்து சொல்கிறதுக்கு யாருமே இல்லை பாருங்களேன். 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் பாருங்கள். இன்று கடவுளாகிய ஆண்டவரின் புனித நாள், எனவே நீங்கள் அழுது புலம்ப வேண்டாம். ஃபேமஸான வசனம் இல்லை இது. கடவுளாகிய ஆண்டவருடைய புனித நாள், இன்றைக்கி நம்ம அழுது புலம்ப வேண்டாம். 10ஆம் வசனம் பாருங்கள். நம்ம ஆண்டவரின் புனித நாள் இதுவே, எனவே வருந்த வேண்டாம், ஏனெனில் ஆண்டவரின் மகிழ்வே உங்களதன் வலிவே. அன்பார்ந்தவர்களே, இதில் ஒரு மிக ஆழமான ஒரு ட்ரூத் இருக்குது, உண்மை இருக்குது அன்பார்ந்தவர்களே. இந்த சாத்தானுடைய வேலை என்ன தெரியுமா? ஆயர் பேரன் சொல்லுவார், கிறிஸ்டெஃபனிக் சொல்லுவாங்க. இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, தி மார்க் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் இஸ் ஜாய். தூய ஆவியானவருடைய முத்திரை நமக்கு
இடப்பட்டிருக்கு அப்படின்னாக்க நம்ம மனமகிழ்ச்சியோடு இருப்போமா எப்பயுமே. எல்லா புனிதர்களையும் பாருங்களேன், துன்பத்துக்கு மத்தியில் யாராவது புலம்புனவங்களை பார்த்துருக்கீங்களா? குழந்தையாக இருக்கக்கூடிய புனித ஜெசிந்தா முதல் கொண்டு, புனித ஃப்ரான்சிஸ்கோ ஃபாத்திமா குழந்தைங்க முதல் கொண்டு, சின்ன பிள்ளைங்க அவ்வளோ துன்புறுறாங்க, ஆனால் நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லி சந்தோஷமாக இருக்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக புனிதராக உயர்த்தப்பட்ட புனித கார்லா அக்யூட்டிஸ் வரைக்கும் துன்பங்களின் மத்தியில் சந்தோஷமாக இருந்தாங்க. ஏன் தெரியுமா? அவங்க கடவுளால் நிரப்பப்பட்டாங்க. அவ்வளோதான் முடிஞ்சு. அதில் ஒரே ஒரு ஆன்சர் தான், கடவுள்னால நிரம்பிட்டா, அவரோட அன்புனாலையும் அவருடைய பிரசன்னத்தினால நிரம்பிட்டா எவ்வளோ துன்பத்தை வேணால் நம்மளால் சமாளிக்க முடியும். அது எப்படி நிரம்புறது? திடீர்னு நடக்காது, அங்கேருந்து வராது. நம்ம முயற்சி செய்யணும். ஆண்டவர் சொல்ல, என்னிடம் நெருங்கி வா, நான் உன்ட்ட நெருங்கி வரேன். ட்ரா நியர் டு மீ, ஐ வில் ட்ரா நியர் டு யூ. என்னை தேடுங்கள், கொடுக்கப்படும். தட்டுங்கள், திறக்கப்படும். கேளுங்கள், கொடுக்கப்படும். அதுதான் தேடணும், தட்டணும். ஜெபத்தில், தியான நிலை ஜெபத்தில், ஜெபமாலையில். ஆண்டவரின் மகிழ்வே கடவுள் மேலே வச்சுருக்கிற அன்பு, கடவுளால் வரக்கூடிய மகிழ்ச்சி. ஆண்டவரின் மகிழ்வு நமது உள்ளத்தின் வலிமை. அந்த வலிமையை தான் அவன் எடுக்க ட்ரை பண்ணுவான். நீ வேஸ்ட், நீ எதுவும் இல்லை, நம்மளை அப்படியே டல்லாகவே வச்சுக்க ட்ரை பண்ணுவோம். ஏன் தெரியுமா? அந்த சந்தோஷம் வந்துருச்சுன்னா நம்ம ஏதாச்சும் ஆண்டவருக்காக பண்ணிடுவோம். நம்ம பாவத்தை விட்டு வெளியே வந்துடுவோம். நம்ம கடவுளுக்கு ஒரு உகந்த ஒரு 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 கருவியாக இருப்போம். அதனால் அவன் விடவே மாட்டான் பந்தர்களே. அதனால் ஜாயை மட்டும் போகாமல் பார்த்துக்கணும். எப்பப்பெல்லாம் நமக்கு குழப்பம் வருது, எப்பப்பெல்லாம் நமக்கு சோர்வு வருது, சோகம் வருது, நம்ம யோசித்து பார்க்கணும், ஒருவேளை சாத்தா நம்ம ஆன்மாவை தாக்குறானோ. சிம்பிள் அன்பர்கள், இதை யோசிக்கணும். 17ஆம் வசனம் பாருங்கள். கடவுளுடைய வார்த்தையை படிக்கிறதுனால நம்மளுடைய வாழ்க்கை மாறுது பாருங்கள். நூனின் மகன் யோசுவாவின் காலத்திலிருந்து அன்று வரை இஸ்ரேல் மக்கள் இவ்விதம் செய்ததில்லை, அன்று பெருமகிழ்ச்சி நிலவியது. அன்பர்களே, கடவுளுடைய வார்த்தை வாசிக்கும் போது நம்ம வாழ்க்கை மாறும். வாழ்க்கை மாறும்போது நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம ஜெபிக்க ஆரம்பிப்போம். ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது என்ன தெரியுமா நடக்கும்? யோசுவா, மோசேவுக்கு அடுத்து இருந்தார் பாருங்க, யோசுவா காலத்துக்கு அப்புறம் மக்கள் இந்த மாதிரி கடவுளுடைய வார்த்தையை கேட்டு நாங்கள் அதெல்லாம் செய்வோன்னு ஆமேன் ஆமேன்னு சொல்லி ஆண்டவருக்கு பலி செலுத்தி முகம் குப்புற விழுந்து அவரை வணங்கி பாவங்களை அறிக்கையிட்டு அழுது, இது எதுவுமே நடக்கலை. இதெல்லாம் நடக்குது இப்போ நமக்கு திருப்பலியில். இதனால் அந்த மக்களுக்கு என்ன நடந்தது? அன்று மகிழ்ச்சி நிலவியது, பெரும் மகிழ்ச்சி நிலவியதுன்னு பைபிள் பதிவு செய்யுது. எப்பப்பெல்லாம் பாவத்தை அறிக்கிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க, எப்பப்பெல்லாம் இறைவார்த்தை வாசிக்க கேட்டு அதை படி வாழணுன்னு ஆசைப்பட்றாங்க, ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க, எப்பப்பெல்லாம் கடவுளை வணங்குறாங்க, சீனாய் மலையிலேயாகட்டும் சரி, இங்கேயாகட்டும் சரி, தாவீது காலத்துலேயும் சரி, சாலமன் காலத்துலேயும் சரி, இந்த 3 விஷயங்கள் எங்கெல்லாம் நடக்குதோ, வழிபாடு, பாவ அறிக்கை, இறைவார்த்தை, இது 3ம் நம்மளுடைய திருப்பலியில் நடக்குது. அங்கெல்லாம் மன மகிழ்ச்சி இருக்கான்னு பந்தங்களே. அதனால கோயிலுக்கு போயிட்டு வந்தால் சந்தோஷமாக இருக்குது நமக்கு. ஏன்னா கடவுளின் மகிழ்வே, ஆண்டவரின் மகிழ்வே நம் உள்ளத்தின் வலிமை. அதுக்கப்புறம் சரி, எஸ்தருக்குள்ளே போகலாம் பந்தங்களே. எஸ்தர் புத்தகத்தில் பாருங்கள், 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். தனக்கும் மோர்திகாய் வணக்கம் செலுத்தாததை அறிந்த ஆமான் கடுஞ்சினம் கொண்டான். அன்பந்தர்களே, எதுக்கு இது? யோசிச்சு பாருங்களேன். நிறைய நேரங்கள் அன்பந்தர்களே, ஆண்டவர் இதுதான் சொல்கிறாரு. இந்த பரிசேயர்கள் அங்கங்கே அந்த தெருக்களின் முனைகளிலிருந்து மக்கள் அவர்களுக்கு வணக்கம் செலுத்துறதை விரும்புகிறார்கள். அன்பந்தர்களே, இதை நம்ம அவேராக நம்ம நிறைய பேர் பாராட்டணும்னு நம்ம நினைக்கிறோம். நிறைய நேரங்களில் அதை கட் பண்ணணும் அன்பந்தர்களே. எனக்கு யாரும் பாராட்டுறதுக்காக நான் இதை பண்ணலை. அந்த விஷயம் நல்லது, இன்ட்ரின்சிக்காக, அதுக்காக நான் அதை பண்ணுறேன். நான் அதை ஆண்டவர் இயேசுக்காக பண்ணுறேன். அவருக்கு ஏற்புடையவனாக இருக்கணும், அவரை சந்தோஷப்படுத்தணும், அதுக்காக பண்ணுறேன். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அலக்கழிக்கப்பட்டுட்டு தான் இருப்போம். இன்றைக்கி ஒருத்தர் நல்லா இருக்குன்னு சொல்லுவார் ஒரு மனுஷன், இன்றைக்கி அதே மனுஷன் நாளைக்கு அடுத்த நாள் அது நல்லா இல்லைன்னுவார். நம்ம அலக்கழிக்கப்பட்டுட்டு தான் இருக்கணும், மனசில் நிம்மதி இருக்காது. ஆனால் நான் கடவுளுக்காக பண்ணேன், கடவுள் பார்வையில் நான் பர்ஃபெக்டாக பண்ணிட்டேன்னா அது எனக்கு போதும். என் மனசாட்சிக்கு தெரியும். மற்றவங்க என்னை புகழணுன்னு அவசியம் இல்லை, மற்றவங்க என்னை இலக்காரமாக பேசணும்னு அவசியம் இல்லை. எனக்கு தெரியும் என் கடவுளுக்கு முன்னாடி நான் எப்படி நடந்துக்கிட்டேன் அப்படின்னு, எப்படி செஞ்சுருக்கேன் அப்படின்னு. ஆண்டவர் சொல்ல மாதிரி, நாங்கள் பயனற்ற பணியாளர்கள், எங்கள் கடமையை தான் செஞ்சோன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும் தாழ்ச்சியோடு. அதுக்கு ஒருத்தவங்க நம்மளை அப்ரிஷியேட் பண்ணணும், அதுக்கு மாலை போடணும், அதுக்கு பொன்னாடை போற்றணும், தேவையே இல்லை அன்பந்தர்களே. அதுக்கப்புறம் பாருங்கள், 8ஆம் வசனம்.
சாத்தானுடைய பேர் என்ன? குற்றம் சுமத்துகிறவன், அக்யூசர். இதை வந்து கடவுள்கிட்டையும் பண்ணுவான். யோபுனுடைய புத்தகத்தில் வாசித்தோம். அதுக்கப்புறம் நம்ம இறைவாக்கினருடைய புத்தகத்துலேயும் வாசிக்கிறோம், எஸ்ராவில் வாசிக்கிறோம், செக்கரியா, எல்லா இறைவாக்கினருடைய காட்சிகளையும் பார்க்குறோம், திருவெளிப்பாடில் பார்க்குறோம். ஆண்டவர் இயேசு சொல்கிறார், அந்த அக்யூசர், அந்த மர்டரர், அந்த கொலைகாரன், அந்த குற்றம் சுமத்துக்கிறவன் கடவுள்கிட்டையும் அதான் பண்ணுறான், நம்ம மனசுலேயும் தான் பண்ணுறான். நம்மளை பற்றியே குற்றம் சுமத்துறான், கடவுளை பற்றியும் குற்றம் சுமத்துவான், மற்றவங்கள பற்றியும் சொல்லுவான். அன்பார்ந்தவர்களே, 3 விதமாக சொல்லுவான். கடவுளை பற்றி சொல்லுவான், நம்மளை பற்றி சொல்லுவான், மற்றவங்கள பற்றி குற்றம் சுமத்துறது தான். பாரு, கடவுள் உனக்கு என்ன பண்ணார் பாரு, இவ்வளோ பண்ணியிருக்க, என்ன பண்ணார்? இந்த கேள்வியெல்லாம் சாத்தாண்டு இருந்தது. அவுட் ரைட் சிம்பிள், இதில் எந்த டவுட்டுமே இல்லை. இந்த தாட் சிம்பிளாக சாத்தாண்டு தான் வருது. அதுக்கப்புறம் பாருங்கள், மற்றவங்கள பற்றி குற்றம் சொல்கிறது, இல்லைன்னா நம்மளையே, இதெல்லாம் நம்ம பண்ண மாட்டோம் அப்படின்னா நம்மளை பற்றி குற்றம் சொல்கிறது, நான் வேஸ்ட்டு. அதே போல் தான் இங்கே பாருங்கள், மற்ற இனங்களின் சட்டங்களினின்று அவர்களின் சட்டங்கள் மாறுபட்டவை. யூதர்களை பற்றி சொல்கிறான் ஆமான். அவர்கள் மன்னரின் கட்டளைகளை கடைபிடிப்பதில்லை. எனவே மன்னர் அவர்களை இப்படியே விட்டுவிடுவது நல்லதல்ல. எப்படியெல்லாம் பேசினா எப்படியெல்லாம் அடி வாங்கணும் பாருங்கள். பிலாத்துக்கிட்ட அப்படி தான் தலைமை குருக்களும் அந்த மறைநூல் அறிஞர்களும் என்ன பேசுனாங்க, இவர் வந்து சட்டத்துக்கு எதிரான லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம், இவர் வந்து கிளர்ச்சியை கலிலேய முதல் எல்லா இடத்துலையும் தவறான போதனைகளை ஏற்படுத்திகிட்டு இருக்கான், கிளர்ச்சிகள். அடுத்து என்னது, சீசருக்கு கப்பம் கட்டக்கூடாது, வரி கட்டக்கூடாது, எக்கனாமிக் ப்ராப்ளம் கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் பொலிட்டிக்கல் ப்ராப்ளம், தன்னையே இவன் அரசன்னு கூறிக்கிறான், மெஸ்ஸியான்னு சொல்லிக்கிறான். அப்போது எவ்வளோ எதெல்லாம் சொன்னால் பிலாத்துவுக்கு அது ப்ரெஷர் ஆகுமோ அதெல்லாம் சொல்கிறாங்க. சாத்தானும் அதே போல தான் நம்மக்கிட்ட எப்படியெல்லாம் சொன்னால் பாருங்கள், மற்ற இனங்களை விட அவங்க சட்டங்கள் வேறுபட்டவை தான், ஆனால் அது நல்லதா இல்லையா அதை பார்த்துருக்கணும்ல. அரசனுக்கு அந்த ஞானம் இல்லை பாருங்கள். சரி, என்ன வேறுபட்டவங்க அப்படின்னா அவங்க சட்டம் கேட்டிருந்தானா மாட்டியிருப்பார். அதுவும் அரசரே எனக்கு அது தெரியல அரசரே, இவனுக்கும் புரியாது, ஆமனுக்கும் தெரியல என்ன சட்டம்னு. அப்போ மேலோட்டமாக தெரிஞ்சுக்கிட்டு போய் அதை தப்பாக சொல்கிறது. சாத்தான் இப்படி தான் நல்ல விஷயத்தை அப்படி மாற்றி எப்படி சொல்லிட்டான் பாருங்கள். அழகான மோசேவின் சட்டத்தை எப்படி மாற்றி சொல்கிறான் பாருங்கள். அதுக்கப்புறம் பாருங்கள், 3ஆம் அதிகாரம் 13D 13E எல்லாம் தவறான புரிதல். உலகின் உள்ள பல மக்களினத்தாரிடையேயும் பகைமை உணர்வை கொண்ட ஓரினம் கலந்து வாழ்கிறது. எப்படிலாம் சொல்கிறான் பாருங்களேன். அது மற்ற இனங்களின் சட்டங்களுக்கு மாறானவற்றை கடைபிடிக்கிறது. ரோமையர் 12:1 சொல்லுது, உலக போக்கில் நீங்கள் போகாதீங்க, மாறானவற்றை தான் நம்ம கடைபிடிக்க அழைக்க போகிறோம் கிறிஸ்தவர்களா. பட் என்ன மாற்றம்? உலக போக்குன்னா நீங்கள் எதை சொல்கிறீங்க? வன்முறையா? நாங்கள் வன்முறையை கடைபிடிக்க மாட்டோம். நீங்கள் வந்து சுயநலம் பார்ப்பீங்களா? நாங்கள் பிறர் நலத்தை பார்ப்போம். நீங்கள் எதிரிக்க அழிஞ்சு போகணும், நல்லவங்க தான் வாழணும், கெட்டவங்க அழியணும்னு நினைக்கிறோம். நாங்கள் கெட்டவங்களும் நல்லவங்களாக இருக்கணும், மாறணும்னு நாங்கள் நினைக்கிறோம். இப்படிப்பட்ட மாற்றான சட்டங்களை நம்ம கடைபிடிக்கணும். ஸோ அவனுடைய பெர்ஸ்பெக்டிவ் தான் பார்த்து பாருங்கள். இதே போல் தான் ஃபாதர் சாண்டர் பெர்கர் அழகாக சொல்லுவார், அதே கணவன் தான், அதே மனைவி தான், அதே அம்மா அப்பா, அதே பிள்ளைங்க தான், ஆனால் ஃபஸ்ட்டு பார்த்தது வேறு, இப்போ பார்க்குற விதம் வேறு, மாறிட்டான். அப்போ பாருங்கள், நம்ம பரிசுத்தமாக வாழணும்னு நினச்சோன்னாலும் உடனே அவங்க வந்து பரிசுத்தமாக இல்லாதவங்க, இந்த கடவுள் விஷயங்கள்லாம் ஜெபத்திலாம் இல்லாதவங்க என்ன சொல்லுவாங்க, என்னத்துக்கு அப்படிலாம் செஞ்சுக்கிட்டு. ஸோ பாருங்களேன், இங்கே இவன் என்ன பண்ணிட்டான். ஆமாம், அஃப்கோர்ஸ் யூதர்கள் வந்து யாரையும் தீண்டத்தகாதவர்கள் தான் பார்த்தாங்க, மற்ற இனத்தார் கூட சேர மாட்டாங்க தான். பட் அவங்களெல்லாம் வந்து தப்பாக யோசிக்கல. எதுக்கு? ஏன்னா அவங்க வழிபாடு இவங்க வழிபாட்டுக்கு ஒத்து போகாது. இவங்க பரிசுத்தமாக இருந்தாங்கன்னா அவங்களும் ஏற்றுக்குவாங்க, யூதர்களும் ஏற்றுக்குவாங்க. இவங்க பரிசுத்தமாக இல்லை, அதுதான் பிரச்சனை. அதெல்லாம் மறைச்சிட்டான். ஆனால் இவங்க வந்து நமக்கு வந்து ஏற்றவங்க கிடையாது, நம்மளோட இதுக்கு கட்டளையை கடைபிடிக்க மாட்டாங்க. ஆமாம், பாவம் செய்ய சொன்னால் கடைபிடிக்க மாட்டோம் தான். ஆனால் அதெல்லாம் அவன் மாற்றிட்டான் பாருங்கள். ஆமாம், நீ எப்படி போய் போட்டு கொடுக்குறான் பாருங்களேன். இதே போல் சாத்தான் பந்தர்களே, அதே கணவன் அதே மனைவி அவங்க சொல்கிறத வேறு ஒன்று யோசிச்சுட்டு சொல்லுவாங்க, நம்மளை வேறு மாதிரி புரிஞ்சுக்க வைப்பான். எவ்ரிதிங் லைஸ் இன் த பெர்செப்ஷன். நம்ம பார்க்குற விதத்தில் தான் இருக்குது. ஸோ நெகட்டிவாக எதெல்லாம் வருதோ, எதெல்லாம் மன அமைதியை குலைக்குதோ, எதெல்லாம் குழப்பத்தை கொண்டு வருதோ, எதிர்மறையானது குழப்பத்தை கொண்டு வருவது, இது எல்லாமே சாத்தாங்கிட்ட இருந்து வருதான் நண்பர்களே.
பாருங்கள், நம்ம திடீர்னு இந்த 10 பங்கு கொடுக்க ஆரம்பிப்போம். நான் சண்டே வந்து வேலை செய்ய மாட்டேன்னு சொல்லி பாருங்கள். நான் வந்து கடவுளுக்காக தான் அந்த நாளை ஒப்பு கொடுப்பேன். நான் டெய்லி 4 ஜாமலாம் ஜெபிக்கிறேன், டெய்லி திருப்பலிக்கு போக போகிறேன். குடும்பத்தினர்களே எதிர்ப்பாங்க. நிறைய ஆமான்கள் நம்ம வேலை செய்கிற இடத்துலையும் இருக்கிறாங்க, அன்பர்களே, நம்ம குடும்பத்திலே இருக்கிறாங்க. எப்பப்பெல்லாம் நம்ம இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறோமோ அப்போல்லாம் இந்த எதிர்ப்புகள் வரும். வரலன்னா நம்ம இன்னும் வாழ ஆரம்பிக்கலன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் பாருங்கள், 13F 3ஆம் அதிகாரம், உங்களின் 2ஆம் தந்தையும் ஆகிய ஆமான். அவர் எழுதுகிற மடலில் பாருங்கள், ஆமான் வந்து அவங்களோட 2ஆம் தந்தையாம். முதல் தந்தை வந்து இந்த அரசர் அர்த்தகஸ்தாவாம். ஆண்டவர் இயேசு தான் சொல்கிறார், உங்கள் தந்தை சொல்கிறதுபடி தான் நீங்கள் நடக்கிறீங்க. அப்படின்னு என்ன ஆண்டவர் இயேசு யாரை சொல்கிறாரு? சாத்தானை சொல்கிறாரு. உங்களுக்கு ஒரு தந்தை இருந்தார், அது யாவே இறைவன். ஆனால் அவர் சொல்கிறபடி நீங்கள் நடக்கலை. ஆனால் உங்கள் தந்தையின்படி நீங்கள் நடக்கிறீங்க. அப்போ 2 தந்தை இருக்கிறாங்க. எப்பப்பெல்லாம் நம்ம பாவம் செய்கிறோமோ, பொய் சொல்கிறோமோ, பொய்களின் தந்தையின்படி நம்ம நடக்கிறோம். எப்பப்பெல்லாம் நம்ம ஆண்டவருடைய கட்டளைகளை கடைப்பிடிச்சு நடக்கிறோமோ அப்போது விண்ணக தந்தையினுடைய மக்களாக நம்ம இருக்கிறோம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நண்பர்களே. சரி நண்பர்களே, தொடர்ந்து பயணிக்கலாம். நாளை தினத்திற்கான வீடியோவில் சந்திக்கலாம். ஆமேன்.